கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புட்டே சயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி. இந்த ஸ்லோகம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பகவான் சிறு வயது குழந்தையாக ஓர் ஆலிலையில் சயனித்து கொண்டிருக்கிறார். பெரும் கடல் அலைகளுக்கு நடுவே அப்படியே ஆடிக்கொண்டிருக்கும் ஆலிலை. அதிலே கண்ணன் சயனித்து கொண்டு தன்னுடைய திருவடி கட்டை விரலை ஒரு கையால் பிடித்து தன்னுடைய வாய்க்குள்ளே சேர்த்து வைக்கிறார். கராரவிந்தேன திருக்கை ஒரு தாமரை, பதாரவிந்தம் திருவடி ஒரு தாமரை, முகாரவிந்தம் வாய் ஒரு தாமரை. இப்படி தன் திருவடியை தன் கையாலே எடுத்து வாயாகிற தாமரையிலே இட்டு கொண்டிருக்கிறார். இதைத்தான் வடபத்ரசாயி திருக்கோலம்னு சொல்லுகிறோம். வடதள சயனம் என்று வடமொழியிலே கூறுவார்கள். இன்னைக்கும் ஆண்டாள் அவதார ஸ்தலமான ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு சென்றால் வடமகாதாமர் என்று மூலமூர்த்திக்கு திருநாமம். பார்க்கடல்னு கர்ப்பகிரகத்துக்கு பெயர். வர்ண கலாபத்தோடே அழகான பச்சை வர்ணத்தில் பெருமாள் சயன திருக்கோலத்தில் உள்ளார். பெரியாழ்வார் பாடியிருக்கார், ஆண்டாள் பாடியிருக்கிறாள். மென்னடை அன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் உறைவாந்தன் பொன்னடி காண்பதோர் ஆசையினால் என் பொறுகையர் கண்ணினை துஞ்சா என்ன ஆண்டாளுடைய பாசுரம் பெரியாழ்வாருக்கும் சேர்த்து பாடி வைத்தாள். அந்த பெருமாள் வடமகாதாமர், வடபத்ரசாயி. அந்த வடதள சயனம், வடபத்ரசாயி திருக்கோலம் ஆலிலை தளிரில் கண்ணன் சயனித்ததையும் ஸ்ரீரங்கத்தில் கண்டேன், அனுபவித்தேன் என்று திருப்பாணாழ்வார் அமலநாதிபிரானில் கூறுகிறார். 9வது பாசுரம். 8 பாசுரங்கள் ஒரு படி, 9வது பாசுரம் வேறு படி. கீழே பார்த்த 8 பாசுரங்களையும் ஒவ்வொரு பாட்டாலே ஒவ்வொரு அவயவத்தை வர்ணித்து கொண்டு வந்தார். பாதகமலம், நல் ஆடை, உந்தி, உதரபந்தம், திருமார்பு, கண்டம், செவ்வாய், கண்கள், இந்த 8ஐயும் பாடி முடித்து விட்டார். இனிமேல் இது தனித்தனியாக இருக்கிற அழகு ஒரு புறம், அதற்கு மேலே மிக உயர்ந்தது சேர்ந்து திருமேனி முழுக்க அழகு. தனித்தனியாக அனுபவித்தா எப்படி, முழுமையுமாக அனுபவித்தால் எப்படி? ஒருத்தரை தள்ளி வச்சு பார்த்தா முழுக்க அழகாக இருக்காருன்னா அது ஒன்று, அதே இப்போ தனித்தனியாக பார்த்தா அங்கங்கமாக அழகாக இருக்குன்னா அது ஒன்று. பராசர பட்டர் பெரிய பெருமாளை தரிசிக்க வந்தார். ஒவ்வொரு இடமா சேவித்து பார்த்தார். ஆனால் அவருடைய கண்கள் கெஞ்ச ஆரம்பித்து தான், என்னைக்கு இத்தனை இடத்தையும் சேவித்து என்னைக்கு முடித்து நம்மால் இதெல்லாம் தாண்ட முடியாது போலிருக்கே என்று பிரார்த்தித்தது. அப்போ அவர் சொன்னார், விஸ்வ பாரீண விருத்திகி மாமதாம் அந்த சக்ஷுகு, கண்ணே உனக்கு சக்தி போராது, தனித்தனியாக என்னைக்கு நீ இந்த அவயவத்தை அனுபவித்து முடிக்க போகிறே, இதுக்கு வேறொரு வழி பார்ப்போமா? இப்போ சஹஸ்ரநாமம் சொல்கிறோம், 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆக போகிறது. முடித்த உடனே பார்வதி தேவி கேட்டாலோ இல்லையோ, கேனோபாயேன லகுனா விஷ்ணோர் நாம சஹஸ்ரகம் பட்யத்தே பண்டிதை நித்தியம் ஸ்ரோதுமிச்சாமியகம் பிரபோ. 1000 சொல்ல முடியாத வாழ்க்கை என்ன செய்யலாம்? ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஒரு திருநாமம் ராமநாமத்தை சொல்லுன்னு பரமசிவனார் பதில் சொன்னார். அப்போ இத்தனையும் முடியலேன்னா இந்த வழி போகலாம் இல்லையோ? அதே போல் அங்கமாக பெருமாளை அனுபவிக்க முடியலே என்றால் அவர் திருமேனி முழுவதுமாக அனுபவிக்கலாம். அதுக்கு தான் சமுதாய சோபை லாவண்யம்னு சொல்லுவார்கள். இதை பட்டர் கூறும்போது, நம்மால் இப்போ ஒவ்வொரு இடமா போய் பொருட்காட்சி பார்க்க முடியல, ஊர் ஊராக போய் தங்கி சேவிக்க முடியல. அப்போ என்ன பண்ணலாமா? ஒரு கப்பலில் ஏறி உட்காந்துக்கணும். அந்த கப்பல் மெதுவாக நம்மளை அழைச்சிருந்து அப்படியே துறைமுகமாக போகும். இறங்கி கொஞ்ச நாள் காட்டும், தானே அடுத்த துறைமுகம் போகும். அதை போல் மொத்தத்தையும் ஒரு சுற்றி வந்துடலாம். லாவண்யம்ங்கிற கப்பல், திருமேனி முழுவதும் அழகுங்கிற கப்பலில் உட்காந்துட்டியானால் மொத்தமே சேவிச்சுடலாமே. இல்லைன்னா தனித்தனியாக என்னைக்கு தரிசத்தி முடிக்க போகிறோம்? இதுதான் இந்த 9வது பாட்டினுடைய கருத்து.
நீலமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினையே. என் நெஞ்சினுடைய மரியாதையே போக்கிவிட்டது. என் நெஞ்சுக்குன்னு ஒரு காம்பீரியம், ஆழங்காண முடியாத தன்மை இருந்தது. அந்த நெஞ்சின் ஆழங்காண மாட்டாத தன்மையை, பெருமையை, காம்பீரியத்தை பெருமானுடைய திருமேனி அழகு போக்கிவிட்டது. வாயை பாடினார், அடுத்தது கண்ணை பாடினார், அடுத்தது இப்ப திருமேனிக்கு வந்திருக்கார். செய்யவாயையோ என்னை சிந்த கவர்ந்ததுவே. அடுத்தது கரியவாகி புடபரந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தன. ஒவ்வொரு பாட்டா அந்த அவயவம் ஆழ்வாருடைய நெஞ்சத்தை எப்படி அழிக்கிறது என்று சொல்லி கொண்டு வருகிறார். நெஞ்சத்தை அழிக்கிறதுன்னு என்ன? நெஞ்சத்தை பறிகொடுத்தேன்னு கூறுகிறார். பகவானை சேவித்து நெஞ்சு அழிந்தது, பறிகொடுத்தேன், எப்படி மீட்கப் போகிறேன்னு தெரியவில்லை. இப்போ நீலமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினையே. என் நெஞ்சத்தினுடைய நான் நிறை, அதனுடைய காம்பீரியம் அனைத்தையும் பறித்து கொண்டு போயித்துன்னு பாட்டு பார்ப்போம். ஆலமா மரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத் தரவினனையான் கோலமா மணியாரமும் முத்துத்தாமமும் முடிவில்லதோர் எழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே. ஆலமா மரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய், பெரிய ஆலமரம், அதுலேருந்து விழுந்துவிட்ட ஒரு ஆளிலை. அந்த ஆளிலை அப்படியே ஜலத்தில் முதந்துட்டு இருக்கு. அதில் சிறு குழந்தையாக பெருமாள் சேனிச்சுட்டார். இனி பதவுரை பார்க்கலாம். மா பெரியதான ஆலமரத்தினுடைய இலை மேல், ஒரு சின்ன இலைக்கு மேலே ஒரு பாலகனாய், ஒரு சிறு பிள்ளையாகி. அது என்ன ஒரு பாலகன்? இந்த பாலகனை போல குழந்தைய போல உலகத்தில் இன்னொன்று கிடையாதான். இல்லைன்னா கடல் அலைகளுக்கு நடுவில் ஆளிலையில தான் குழந்தை படுத்துட்டு இருக்குமா? அதனால அத்விதீயன், தன் நிகரற்ற ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான். அந்த சின்ன குழந்தை, அதுக்கு இருக்கிற சின்ன வயறு, அந்த வயிற்றுக்குள்ள 7 லோகத்தையும் உள்ள வச்சு காப்பாத்தினாலும். பிரளய சமுத்திரத்திலேருந்து லோகத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக வாய் திறந்தான். மஞ்சார வரை 7 கடல்கள் 7 வானகமும் மண்ணகமும் மொத்த நெருக்கி புகுந்து வாய்க்குள்ள போய் எல்லாம் வயத்துல போய் அடங்கி கொடுத்தான். அதைத்தான் ஞாலம் 7 உண்டான், சப்தலோகங்களையும் உண்டான். அவர் ஆறு தெரியுமோ? ஞாலம் 7 உண்டான் அரங்கத்து அரவினனையான். அரங்கத்து திருவரங்கத்திலே கோயிலிலே, அரவு ஆதிசேஷ படுக்கையிலே இன் அணையான். அந்த இனிமையான படுக்கையில் படுத்து உறங்குபவர் அரவின் அணையான். கோலமாம் மணியாரமும் முத்துத்தாமமும். கோலம்னா அழகிய, மா சிறந்த, மணியாரம் கழுத்தில் சாத்திருக்கிற ரத்தனங்களாலே செய்யப்பட்ட ஹாரமும், முத்துத்தாமமும் முத்தாலே செய்யப்பட்ட முத்து வடமும் முடிவில்லதோர் எழில். முடிவே சொல்ல முடியாத, இவ்வளவுதான் அழகு, இவ்வளவுதான் பெருமைன்னு சொல்ல முடியாத முடிவில்லதோர் எழில் அழகுடைய நீலமேனி. பெருமானுடைய திருமேனி அத்தனை நைல்யம், நிகு நிகுங்கிற நீல வர்ணம், நெய் பூசினா போலையும் பளபளப்பு மாறாமல் இருக்கிற நீலமேனி, கருநெய்தல் மலர் போன்றதுமான நெய்தல் புஷ்பம், கருநெய்தல் பூ, அதை போல நீலமேனி ஐயோ. அந்த திருமேனி ஆனது என் நெஞ்சினை, என்னுடைய நெஞ்சினுடைய நிறை அடக்கத்தை கொண்டது. எப்பவும் நெஞ்சு அடங்கி இருக்கும், கண்ட இடத்துக்கு ஓடாது, வெக்கத்தை விட்டுட்டு பேசாது. இப்போ என்னாச்சு பாருங்க, என் நெஞ்சத்தை பெருமாள் பறிச்சு விட்டாரோ இல்லையோ, வெட்கத்தை விட்டு எங்கே கிடைப்பார்னு தவிச்சுட்டு இருக்கேன். ஒரு பெண் இடத்துல பிள்ளை ஆசைப்பட்டாலோ, பிள்ளை இடத்துல பெண் ஆசைப்பட்டாலோ வெட்கத்தை விட்டு எப்போன்னு தவிப்பார்கள். காதல் கைகூடுமா, கல்யாணம் நடக்குமான்னுட்டு. அதே போல பாழ்வார் சொல்றார், இந்த பெருமாள் என்னுடைய அடக்கத்தை பறிச்சு விட்டார். இனிமே காதலுக்கு கண்ணில்லேன்னு ஆயிடுச்சு, எதையும் திரும்பி பார்க்க போறதில்லை. என் கண்கள் மத்தொன்னை காணா, இவர்பாலே ஓடுகிறது. ஆகவே அடக்கம் போயிடுத்து. இனிமே நாணத்தை பார்க்க போறதில்லை, வெட்கம் இல்லாமல் அறைகிறேன். அடக்கத்தை கொள்ளை கொண்டு போயிற்று. ஐயோ, இதற்கு நான் என் செய்வேன்? வடதள சயனத்தையும் திருவரங்கத்தில் சேவிக்கலாம் என்று ஆழ்வார் கூறுகிறார். 9ஆம் பாட்டு ஆலமா மரத்தின் இளமேல். இனி பாசுரத்தினுடைய அழகான கருத்துகள் சில கேட்கலாம். ஆலமா மரத்தின் இளமேல் கேட்ட உடனே ஒரு சந்தேகம் வரும். அதுவோ சின்ன ஆளிலைத்தளிர், அதில் பெருமாள் சேனிச்சுருக்கார். மார்க்கண்டேயர் இதைத்தான் சேவிச்சார். கிட்டக்க வந்து கேட்கிறார், நீ யார்? இவ்வளோ பெரிய பிரளய சமுத்திரத்துக்கு நடுவில் ஆளிலையில் படுத்துட்டு இருக்கே. அவருக்கு பெரிய சந்தேகம். இப்போ இது திடீர்னு இங்கே மரம் எப்படி முளைச்சிது? அதுவோ பிரளயம், மொத்த இடத்துலையும் கடல் நீர். அங்கே மரம் முளைக்குமோ? மரம் முளைச்சிருந்தா ஆளில் அங்கேருந்து வருமோ? ஆளிலையில் சின்ன கண்ணன் படுத்துட்டு இருந்தா உலகத்தை முழுக்க சின்ன வயத்துக்குள்ளே வைக்க முடியுமோ? அவரோ இவ்வளவு சின்னவராக இருக்கார், உலகமோ ரொம்ப பெருசாக இருக்குது, அதத்தனை இவருடைய வயத்துக்குள்ளே போகுமா? போயிருக்கு. அதனால தான் ஆலமா மரத்தின் இளமேல் ஒரு பாலகனாய். ஆலமா மரத்தின் பெரிய ஆலமரத்திலே அதில் இருக்கிற ஆளிலை தளிர்.
எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். வயரோ சின்னது, உலகமோ பெருசு. அப்போ இவ்வளோ பெரிய உலகம் இந்த வயத்துக்குள்ளே எப்படி போகும்? இந்த சாமர்த்தியத்துக்கு அகடித கடனா சாமர்த்தியம்னு பேர். சேராததை சேர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் பகவானுக்கு அது உண்டு. உலகம் பெருசாக இருக்கிறச்சே, தான் சின்ன வயத்தோடு இருக்கிறச்சே, இது மொத்தத்தையும் அவர் வயிற்றுக்குள்ளே வைத்தாரோ இல்லையோ. ஆழ்வார் என்ன ஆச்சரியப்படுறாருனால், இந்த சேராததை சேர்த்த சாமர்த்தியம் உங்ககிட்ட இருக்கே, அதை வச்சுட்டு தான் சேரமாட்டேன்னு விலகி இருந்த, பக்தி இல்லாமல் ஓடி போயிருந்த என்னையும் உன்னிடத்தில் சேர்த்து கொண்டாய் போலும். இப்போ நான் உங்ககிட்ட சேர்ந்துருக்கேனே, எனக்கு என்ன பெரிய பக்தியா? ஆனால் நானே அறியாமல் இருக்கிறச்சே உங்ககிட்ட சேர்த்துனுட்டையோ இல்லையோ. இது எப்படி சாத்தியம்னு பார்த்தேன். சேராததை சேர்க்கறது உனக்கு கை வந்த கலைன்னு தெரிஞ்சது. எங்கே? இவ்வளவு சின்ன வயத்துக்குள்ளே உலகத்தையே வைத்து கிடந்தாய். இது எவ்வளவு சின்ன பிள்ளையா இருக்காருனால், யசோதையனிடத்தில் பால் குடிக்கிற வயசு கூட கொஞ்சம் கூட வயசு சுவாமி. அவ்வளவு சின்ன வயசாது இப்படி அத்விதீயமான பாலகனாய், ஓர் பாலகனாய் ஞாலமேழும் உண்டான். உலகத்தை எல்லாம் எடுத்து வாயில போட்டுட்டார். சின்ன குழந்தைகள்லாம் அப்படியே நீஞ்சி நீஞ்சி போகும். தவழ்ந்து போகிறச்சே முன்னாடி இருக்கிறதோ மண் கல் சின்னதாக ஏதாவது பிளாஸ்டிக் சாமான் எது கிடைச்சாலும் உடனே சட்டி எடுத்துன்னு வாயில் வச்சுக்க பார்க்க முடியும். அதை போல் பெருமாளுக்கு ஒரு எண்ணமா அப்படியே சுற்றி பார்க்குறார். உலகம் தெரிஞ்சுது, சின்ன குழந்தை அதை எடுத்து அப்படியே வாயில் வச்சுனுட்டாராம். சின்ன குழந்தைகள் எப்படி மண்ணு கட்டிய வாயில் போட்டுக்குமோ அதை போல் ஞாலமேழும் உண்டான். இது ரொம்ப பெரிய குழந்தையோ இல்லையோ, அதனால் உலகத்தையே சாப்பிட்டுட்டார் போல் இருக்கு. ஞாலமேழும் உண்டான் அரங்கத்து அரவின் அணையான். அப்போ மார்க்கண்டேயர் வந்து பார்க்கிறார். இவ்வளவையும் சாப்பிட்டுட்டு இந்த குழந்தை படுத்துட்டு இருக்காரே, இப்படி அப்படி உருண்டால் தண்ணீருக்குள் விழுந்து விட்டால் எடுப்பதற்கு கூட ஆள் இல்லையே என்று அவர் பயப்படுறார். ஆழ்வார்கள்லாம் பயப்படுறார். இந்த கண்ணனுக்கு ஆபத்து வந்துட்டா என்ன பண்ணுறது? பெருமாள் யோசிக்கிறார். இவ பயத்தை போக்கணும்னா இதை போல் ஜலத்தில் படுத்துக்க கூடாது, நிலத்தில் படுத்துக்கணும், நல்ல ஸ்திரமான படுக்கையில் படுக்கணும். அதை தோணினவர் அங்கேருந்து ஒரு செருக்கினாலாம். இந்த சர்ஃபிங் விளையாட்டெல்லாம் விளையாடுற பாருங்க, அப்படி அலை ஓடிண்டே இருக்கிறச்சே ஏறி இறங்கி ரொம்ப நாள் விளையாடுறவளோ இல்லையோ, அதை போல் இந்த அலையில் ஆளில தளருக்கு அங்கேருந்து பெருமாள் ஒரு செருக்கினாராம். சரிக்கிட்டு ஆலமாமரத்தின் நிலைமேல் ஒரு பாலகனாக இருந்தவர் சரிக்கு வந்து எங்கே விழுந்துட்டார்? அரங்கத் தரவினணையான். ஸ்ரீரங்கத்தில் ஆதிசேஷ பர்யங்கத்தில் வந்து அப்படியே இலையோட சரிக்கின்னு வந்து படுத்துனுட்டார். இங்கே படுத்துன்னு பார்க்குறவாளுக்கு இப்போ திருப்தி. இங்கே அலையும் இல்லை, உருண்டு விடவும் முடியாது, ஆபத்தே இல்லைன்னா. அப்போ கண்ணனுக்கு ஆபத்து வந்து விடுமோ, ஆலிலையிலிருந்து உருண்டு விழுந்து விடுவரோ என்று பயந்தவர்களுடைய பயத்தை போக்க ஸ்ரீரங்கத்திலே சயனித்திருக்கிறீர். அரங்கத்து அரவின் அணையான். இங்கே எதுக்கு படுத்துட்டு இருக்கார்? அங்கே என்ன புரியுறது? பிரளயத்திலேருந்து காப்பாற்றுறதுக்காக, பூமியை காப்பாற்ற படுத்துட்டு இருக்கார். இப்போ ஸ்ரீரங்கத்தில் எதுக்கு சயனிச்சுட்டு இருக்கார்? இதுவா சம்சாரங்கிற கடல்லேருந்து காப்பாற்றுறதுக்காக. அங்கே ஜடக்கடலிலிருந்து காப்பாற்ற, இங்கே சம்சாரம்னு அதை விட பெரிய கொடுமையான கடல், அதிலிருந்து சம்சாரிகளான நம்மை காப்பாற்ற திருவரங்கத்திலே சயனித்திருக்கிறார். அரங்கத்து அரவின் அணையான். இனி புரண்டால் வருகிற ஆபத்தில்லை. அரங்கத் தரவின் அணையான். கோலமா மணியாரமும் முத்து தாமமும். பெருமாள் வந்து இங்கே சயனிச்சுட்டாரோ இல்லையோ, ரெண்டு விஷயம் ஒப்புமை சொல்கிறார். இப்போ உலகமெல்லாம் இவருடைய வயத்துக்குள்ளே போலேன்னால் அது ரட்சிக்கப்படாது. அதுகளுக்கு வாழணும், உலகம் காப்பாற்றப்படணும்னால் பெருமாள் உண்டாத்தான். இல்லைன்னா வெளியில் இருந்தால் பிரளயத்தால் அது அழிஞ்சு போடும். அதே போல் பெருமானுக்கு ஒன்று இருக்குது. இப்போ உலகத்துக்கு அவர் வயத்துக்குள்ளே போனால் தானே காப்பாற்றப்படும். அதை போல் பெருமாளுக்கு ஸ்ரீரங்கத்து வாசிகளை நித்தியம் பார்த்துட்டு இருந்தால் தான் அவர் காப்பாற்றப்படுகிறான். அதனால தான் ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டீர். அரவின் அணையான் கோலமாம் அணியாரமும். கோலம்னா அழகிய. பெருமாள் சரப்பிளியாக சாத்தின்னு இருக்கார். முத்து மணித்தாவடம், பவழ மாலைகள், மாணிக்க மாலைகள், ரத்தின மாலைகள், இப்படி அழகா அவருடைய சேர்த்தி திருவாபரணங்கள்லாம் என்ன அழகா பெருமாளுக்கு பொருந்தி இருக்கிறது. கோலமா மணியாரமும் முத்து தாமமும் முடிவில்லதோர் எழில் நீலமேனி. முடிவே இல்லாத அவதி எல்லை காண மாட்டாத அழகு. நெய்த்த திருமேனி, நிகுன்னு இருக்கு, பளபளான்னு இருக்கும் பாருங்க. அந்த பளபளத்த திருமேனியோடு ஐயோ நீலமேனி. ஐயோ, இந்த இடத்துல ஐயோங்கிறது துக்கம்னு மட்டும் இல்லை. இப்போ என்னை கொள்ளையே அடிச்சுன்னு போயிடுத்தே என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு மாதிரி திருப்தி தான். நீலமேனி ஐயோ. பெருமான் தன்னுடைய பச்சை மாமலை போல் மேனியை காட்டினார். நீலமேனின்னு இங்கே சொல்றார். பச்சை மாமலை போல் மேனின்னு தொண்டரடிப்பொழியாழ்வார் பாடினார். பச்சையாய் நீலமாயிருக்கிற திருமேனியை காட்டி என் நெஞ்சத்தையே அழித்தார். எனக்கு இருக்கிற நான், நிறைவு, ஒழுக்கம் ஆகியவற்றை பறித்தார். நீலமேனி ஐயோ, நிறை கொண்டதன் நெஞ்சினையே, என் அகவாய் என் நெஞ்சில் இருந்த காம்பீரியத்தையே போக்கிவிட்டார். ஆக வடதள சாயியாய் என்றோ மார்க்கண்டேயருக்கு பார்க்கடலில் காட்சி கொடுத்த எம்பெருமான்
கடலிலே சயனித்திருப்பவர் இன்று 2 ஆற்றுக்கு நடுவிலே உபய காவேரி மத்தியத்திலே ஸ்ரீரங்கத்தில் சயனித்திருக்கிறார். அவ்வெம்பெருமான் அழகை சேவித்தேன், என் நெஞ்சத்தையே நிறை கொண்டது என்பதோட 9ஆம் பாட்டு முற்றிற்று. இனி கடைசி பாசுரம், சாற்றுமுறை பாசுரம் 10ஆம் பாசுரத்தாலே இந்த அழகை கண்ட என்னுடைய கண்கள் மத்துன்னனை காணான்னு சொல்லி முடிக்கப் போகிறார். காத்திருந்து கேட்போம்.